அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 35வது வசனம். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவானவர் குமாரனாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் தான் இருக்கிறது. பல கேள்விகளோடு இந்த நாளை துவங்கி இருக்கிறீர்களா? இது எப்படி ஆகும்? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா? எனக்கு வாசல் திறக்குமா? எனக்கு வேலை கிடைக்குமா? எனக்கு புத்திர பாக்கியம் உண்டாகுமா? எனக்கு திருமணம் நடக்குமா? எனக்கு வீடு கட்டப்படுமா? என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்களா? குடும்பமாக நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வருவோமா? இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? இந்த கடன் பிரச்சனை மாறுமா? என பல கேள்விகளோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். எல்லாமே அவர் கையில தான் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று ஏசாயா 53:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தாம் சொன்னபடி வேத வாக்கியங்களின்படி உயிர்த்தெழுந்து ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் தேவாதி தேவனாய் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில தான் எல்லாமே இருக்கு. நம்முடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. நம்முடைய நாளை அவர் கரத்தில் இருக்கிறது. நம்முடைய எதிர்காலம் அவர் கையில் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய கரத்தையே நோக்கி இருக்கணும். நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். எல்லாமே அவர் கையில தான் இருக்கிறது. வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுவார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் அவர் நிரப்ப வல்லவர். எல்லாமே அவர் கையில் இருக்கிறது. 104வது சங்கீதம் 27வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஏற்ற வேளையில் ஆகாரம் தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். உம்மை நோக்கி காத்திருக்கும். 28வது வசனத்துல நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நமக்கு ஒரு தேவை வரும்போது நாம் தேவனிடத்தில் அந்த தேவையை மட்டும் சொல்லி கேட்போம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நாம் கேட்கிற காரியத்தை மட்டும் கொடுக்கிறவராய் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகவும் இருக்கிறார். காத்திருக்கும் காலத்தில் அன்றன்று வேண்டியதை கொடுக்கிறார். சுதந்தரிக்கும் காலத்தில் தமது கையை திறந்து திருப்தி ஆக்குகிறார். இஸ்ரவேலர்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தார்கள். எல்லாம் ஒருமித்து ஒரே நாளில் கர்த்தர் கொடுக்கவில்லை. தினம் தினம் வேண்டியதை அன்றன்று வேண்டியதை அன்றன்று தான் கொடுத்தார். ஆனால் சுதந்திரிக்கும் காலம் வந்தபோது கானான் தேசத்திலே அங்கே அந்த தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பத்துக்கு குறைவில்லாத தேசம், தண்ணீர் பஞ்சமில்லாத தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசம். காத்திருக்கும் காலத்தில் இருக்கிற சகோதரா சகோதரி, இன்று அவர் கொடுக்கிறதை நீங்கள் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஏற்ற வேளை ஏற்ற காலம் வரும்போது அவர் கையில் அல்லவா எல்லாம் இருக்கிறது. அவர் நமக்காக கை நீட்டி கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை திருப்தியாக்க எல்லாவற்றாலும் நம்மை நிரப்ப தமது கையை திறக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை நம்புங்கள். இன்று நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் அவர் கொடுத்து கிடைத்தது. நமக்கு நன்மையை கொடுத்தவர் நம்மை திருப்திப்படுத்த தமது கையை
திறப்பார். கர்த்தர் அப்படியே செய்வாராக. அவரையே எதிர்பார்த்திருங்கள். எல்லாமே அவர் கையில தான் இருக்கு, வேற யார் கையிலும் இல்லை. எந்த மனிதன் கரத்தை எதிர்பார்க்காதிருங்கள். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நீர் கொடுக்க, நீர் உமது கையை திறக்க. என்ன அருமையான வார்த்தை. ஆமேன். காத்திருக்கும் காலத்தில் அன்றன்று வேண்டியதை கொடுக்கிறார். சுதந்தரிக்கும் காலம். சியோனே, உனக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. அன்று உன்னை திருப்தியாக அவர் தமது கையை திறப்பார். நிச்சயமாய் இது உங்கள் சாட்சியாய் இருப்பதாக மனதார இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல தகப்பனே, பரலோக தகப்பனே, அப்பா நீர் நல்லவர். எல்லாமே உங்க கையில தான் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய நாளை, எங்களுடைய எதிர்காலம் எல்லாமே நீர் கொடுக்க நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம். நீர் உமது கையை திறக்க நாங்கள் நன்மையால் திருப்தியாகிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.